மகர ராசின்னு பேசும்போதே ராசிநாதன் அப்படிங்கிறவர் சனி பகவான். ஸோ 7 நாட் சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு திருப்தியில் இருந்தாலும் ராகு பகவான் வாக்குஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டாரு. ஸோ முதல்ல வந்து வெளிநாடு வெளியூர் போகிற பாக்கியம் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா மகர ராசிக்கும் கடக ராசிக்கும் தான். ஸோ அதை பயன்படுத்திக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். இல்லைன்னா வீட்டில் கண்டிஷன் சொல்லியே சாவச்சிருவாங்க. ரெண்டாவது வந்து இதுக்கு முன்னாடி கண்டிஷன் சொல்லும்போது அப்பா அம்மா ஆசையாக சொன்ன மாதிரி இருக்கும். இப்போ சொல்லும்போது ஏதோ ஒரு ரூல்ஸு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ மகர ராசி அப்படின்னு பேசும்போதே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் அவங்களோட எஃபெக்டை வந்து விட்டு கொடுக்காதவங்க. இந்த மகர ராசிக்கு ஆடி மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? ஸோ வாய்ப்புகள் நிறைஞ்சு இருந்தாலும் உங்களோட முயற்சி வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் முக்கியமான முடிவுகள் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அமைதி காத்துறது, அவங்க போக்கில் போயிடுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாமல் வாக்குகளை பேசுறது, இதன் மூலியமாக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறது அதிகமாக இருக்கும். முக்கால்வாசி மகர ராசிக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மௌன விரதம். இதுதான் சிறப்பு. மகர ராசி வந்து அதிகமாக பேச மாட்டாங்க. ஏன்னா வாக்குஸ்தானம் வந்து கும்பம். அங்கே ராகு உட்கார்ந்துருச்சு. என்னென்னலாம் மனசில் தோணுதோ அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க.